ஹாய் ஹலோ திஸ் இஸ் டாடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோல ஒரு ரெசிபி வீடியோ தான். இது என்னன்னா, இது ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ. கிறிஸ்மஸ் நியூ இயர் நம்ம ஒரு கேக் பண்ண போறோம். இது நார்மல் மைதா கேக் கிடையாது, இது வந்து பிரெஞ்ச் ரவா கேக். இந்த ரெசிபி பாண்டிச்சேரி ஸ்டைல் ரெசிபி. இது வந்து பிரான்ஸ்ல பண்ற ரெசிபி, பாண்டிச்சேரியில பண்ணோம். ஏன்னா எங்க மம்மி பாண்டிச்சேரி தான். ஸோ எங்க மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிறிஸ்டின். ஸோ எங்களோட ஜெசியம்மா தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி நான் இதை பண்ண போறேன். இது ஒரு 2-3 டேஸ் பண்ற ப்ராசஸ். பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணோம், லாஸ்ட் டேயோட ப்ராசஸ், அதாவது கேக் பேக் பண்ற அன்னைக்கோட ப்ராசஸ். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாமா. ஸோ இப்போ நம்ம இந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ரவா கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இது 1 வீக் பிஃபோர் ஆர் 1 மந்த் பிஃபோரே நம்ம இந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். ஸோ எஸ், இந்த ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். என்னன்னா ஆல்மண்ட்ஸ், தென் கேஷ்யூ, தென் வால்நட், அதுக்கப்புறம் ரேசின்ஸ், அது ட்ரை கிரேப்ஸ், காய்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் சம் டியூட்டி ஃப்ரூட்டி. அண்ட் இந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ரவா கேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா இந்த ரம். இது நார்மலாக நம்ம ஆல்கஹால் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ இது எல்லாமே ஒரு 1/2 kg ரவாக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் லெவல் தான் இது. ஸோ இது எல்லாமே 50 கிராம் தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 50 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ் எடுத்துருக்கோம், முந்திரி பருப்பு. தென் we are adding almonds, இதுவுமே 50 கிராம்ஸ், பாதாம் பருப்பு. தென் அதுக்கப்புறம் வால்நட்ஸ், இதுவுமே 50 கிராம்ஸ். தென் அதுக்கப்புறம் இது காய்ந்த திராட்சை, ட்ரை கிரேப்ஸ். ஸோ இதுவும் 50 கிராம்ஸ். அண்ட் அட் லாஸ்ட் டியூட்டி ஃப்ரூட்டி. ஸோ இதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரையாகவே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கேக் 1 kg கிட்ட வரும். ஸோ பட் அதுக்கு யூஸ் பண்ணுற ரவை 1/2 kg. ஸோ அதுக்கு இந்த 50 கிராம்ஸ் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் போட்டுக்கலாம், பட் அதுக்கு 50 கிராம்ஸ் போட்டாலே போதும். நம்ம இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த ரம்மை நம்ம இதில் ஊற்றி சோக் பண்ண போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் செம்ம ஸ்மெல் இருக்குது. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். சில பேர் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா நிறைய யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே நல்லா மிதக்கிற மாதிரி விட்டு அதை நல்லா சோக் பண்ண விடுவாங்க. நம்ம இந்த இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு 250 ml ஆஃப் ரம் ஊற்றினாலே போதும். இதை நம்ம முடிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு 2 டைம்ஸ் அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அடியில் போய் தங்கி இருக்கிற அந்த ரம்மோட எல்லா இதுவுமே மிக்ஸ் ஆகும். ரவா கேக்குக்கு மட்டும் இல்லை, எல்லா கேக்குக்குமே லைக் ப்ளம் கேக்கு, செரி கேக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரம்மில் தான் சோக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் மிக்சிங், ரம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சிங்னே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி அதை 1 மந்த் பிஃபோரே சோக் பண்ணிடுவாங்க. பட் நான் 1 வீக் பிஃபோர் தான் சோக் பண்ணுறேன். பாருங்க, நல்லா இவ்வளோ அது அடியில் தங்கி இருக்குது இந்த ரம்மு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம போட்டாரா, முழுகிற அளவுக்கு போட்டாரா, முழுகலை, அடியில் நிற்கிது. ஸோ போட்டாலும் அது நல்லா ஊறி இது எல்லாத்தையுமே இழுத்துக்கும். முழுகிற மாதிரி வச்சுருந்தா நம்ம அப்பப்போ கலர் தேவை கிடையாது. கீழே இருக்கிறது அப்படி மேலேயும், மேலே இருக்கிறது அப்படி கீழே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். சரி, உங்களுக்கு தெரியுதா அடியில் பாருங்கள், அது நிற்கிது பாருங்கள் இந்த ரம்மு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம 1 வீக் கழித்து நம்ம கேக் செய்யும்போது இதை எடுத்து நம்ம கேக் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நம்ம 1/2 kg ரவையை வறுத்துருக்குறோம். வறுத்துட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ரவையை நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம இதில் 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை போட்டு இதில் நம்ம கலந்துடலாம். நார்மலாக எல்லாரும் செய்கிற ஸ்டைல் கிடையாது இது. இது பாண்டிச்சேரியில் ஸ்பெஷலாக கிறிஸ்டின்ஸ்லாம் கிறிஸ்மஸ்க்காக செய்கிற கேக் ஸ்டைல் இது. இங்கே மோஸ்ட்லி சென்னையில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக், எக்லெஸ் ரவா கேக் தான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் கிடையாது. இது ஃப்ரான்ஸில் செய்கிற மெத்தட். ப்ளஸ் இதை பாண்டிச்சேரியில் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய கிறிஸ்டின்ஸ். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் பாண்டிச்சேரி ஆர் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் ஒன்லினோ. ஸோ அதனால் அங்கே ஃப்ரான்ஸில் செய்கிற அந்த கேக், ரவா கேக் மெத்தடை பாண்டிச்சேரியில் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எங்கள் மம்மி பாண்டிச்சேரி இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ரவா கேக் ரெசிபி நமக்கு
எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு நம்ம டாடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனலில் உங்களுக்காக சொல்கிறேன். நான் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னா எங்களோட ஜெசி அம்மா, அதாவது எங்கள் மம்மியோட ஃப்ரெண்டு சிஸ்டர். அவங்க தே ஆர் லைக் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். 500 grams ஆஃப் ரவைக்கு வந்து நம்ம 100 grams ஆஃப் பட்டரை நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி 200 grams ஆஃப் பட்டர் போடணும் டோட்டலாகவே இந்த கேக் ரெசிபிக்கு. 100 grams வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த ரவையில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடணும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு எடுத்து ஒரு 4 to 5 times வந்து இதை எடுத்து நம்ம இப்படி கிளறி வந்து வைக்கணும். நான் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சிருக்கிறேன் இந்த இதை, பிகாஸ் நல்ல ஒரு பவுல் மாதிரி இருக்கும், க்ளோஸ்ட் பவுலாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நம்ம டெய்லியும் எடுத்து ஒரு 4 to 5 times வந்து எடுத்து ஒரு 2 days. இப்போ நம்ம 24th அன்னைக்கு ஈவினிங் தான் நான் இது வந்து பேக் பண்ணுவேன். ஸோ அது வரைக்குமே இதை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி 24th மார்னிங் வரைக்குமே இந்த பட்டர் அண்ட் ரவை மிக்ஸ்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தென் 24th மார்னிங் வந்து நான் இதோட அடுத்த ஸ்டெப் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஃபைனல் மிக்ஸ்டர். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்ம அதை எடுத்து நம்ம பேக் பண்ணணும். ஸோ எஸ், ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். இதையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து தேர்ட் ஸ்டெப், இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் சொல்லுவோம். ஃபைனல் ஸ்டெப்க்கு முன்னாடி ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப்பா வந்து பண்ணி வச்ச பட்டர் அண்ட் ரவையை நம்ம ஒரு 2 days முன்னாடியே பட்டரை வந்து ரவையில மிக்ஸ் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது இருக்குது. 1/2 kgக்கு வந்து 8 eggs போடணும். தென் வெனிலா எசன்ஸ், அப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, அண்ட் வந்து 100 grams ஆஃப் மைதா, அண்ட் இது வந்து 400 grams ஆஃப் சுகர். அதாவது 11 grams ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் 5 grams ஆஃப் பேக்கிங் பவுடர். எக் யோக் அண்ட் ஒயிட் தனியாக செப்பரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எக் எல்லோ மிக்ஸ் பண்ணுவோம். இந்த எக் எல்லோலேருந்து இந்த பேக்கிங் சோடா, இந்த மைதா, இது எல்லாத்தையுமே நம்ம அண்ட் பட்டர் இது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ளஃபி ஆக்கிடுவோம் அதை. ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோட எல்லோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம பட்டரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம பேக்கிங் சோடாவை போட்டுடலாம். பேக்கிங் சோடா அண்ட் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற மைதாவே நம்ம கொட்டிடலாம். இதுல இருந்து எப்போதுமே பேட்சாக தான் சேர்க்கணும். நான் ஒன்னா சேர்த்துட்டா அதுமே கட்டி ஆயிடும், நம்மளால வந்து இது பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த எக்கோட எல்லோல பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் மைதா இது மூணுத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல் டுகெதரா எல்லாத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாமே கொஞ்சம் சின்ன பவுலா இருக்கு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண முடியாததுனால நான் இந்த ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரவையை விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரவையை வந்து நம்ம இந்த பட்டர் அண்ட் ரவை மிக்சர், இது ரவை அண்ட் பட்டர் வந்து 2 days முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த இது மிக்சர் இருக்கு. அண்ட் இப்போ வந்து இது வந்து எக் ஒயிட்ல சுகரை வந்து நம்ம 400 grams ஆஃப் சுகரும் 8 எக்ஸோட எக் ஒயிட்டும் இருக்கு. இது வந்து எக்கோட எல்லோவும் 100 grams ஆஃப் மைதா அண்ட் 11 grams ஆஃப் பேக்கிங் சோடா, 5 grams ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ். ஸோ இது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆல் டுகெதரா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மிக்சரோட அப்படி கலக்கலாம். எடுத்தோடனே நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நார்மலா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக் ஒயிட் மிக்சரை வந்து நம்ம இதுல சேர்க்க போறோம். நம்ம இப்போ எக் எல்லோ, ரவை மிக்சர், எக் ஒயிட் மிக்சர் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஹை ஸ்பீட்ல போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். இது புரியுதுங்களா? ரிப்பன் கன்சிஸ்டன்சியை விடவே ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியா இருக்கு. இப்படி இருந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 7 hours வந்து இதை அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். இந்த ரவையில இந்த எக் அப்புறம் போட்டிருக்க எல்லா இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளஃபி ஆகும். ரவை நல்லா குண்டு ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது டைம் வந்து மதியம் 12 o'clock. பட் நான் பேக் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock தான் நான் பேக் பண்ண போறேன். நான் 7 hours வச்சிருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 hour வச்சுட்டு கூட நீங்க வந்து இதை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு பேக் பண்றதுக்கு இது பண்ணிடலாம். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு டேஸ்டும் ஒரு ஃப்ளஃபினஸும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 1 hour ஊறலாம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ராசஸ். ஸோ இதை ஃபைனல் ப்ராசஸும் கூட. ஸோ இப்போ வந்து நம்ம மார்னிங் வந்து எக் அண்ட் ரவை எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுவும் இது வந்து நம்ம ஒரு 1 week முன்னாடி ஊற வச்சு அந்த டியூட்டி ஃப்ரூட்டி ட்ரை ஃப்ரூட்ஸோட ரம்மோட மிக்சர் வந்து இதுல இருக்கு. நல்லா ஊறி சோக்கா இருக்கு. சரி வாங்க பாருங்க.
இது வந்து ரம்மில் ஊற வச்சது. அப்புறம் அடியில் கூட பருப்பு தெரியுது. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறி விட்டாதான் அடியில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வந்து மேலே இருக்கிற ட்ரை ஃப்ரூட்டில் மிக்ஸ் ஆகும். அப்படியே நம்ம செய்கிற அன்னைக்கு வரைக்கும் அப்படியே வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும், ட்ரையாக. அடியிலேருந்து கிளறி இப்படி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மார்னிங் வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச ரவை, முட்டை, மைதா, பேக்கிங் சோடா, சர்க்கரை, இது எல்லாத்தோட மிக்சர், பட்டர் எல்லாத்தோட மிக்சர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம இப்போ அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் டின்ல ஊற்றி பண்ணிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம இந்த பதத்துல தான் இருக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்க போறோம். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மில்க் கூட ஊத்திக்கலாம். பட் இது கரெக்டான. சப்போஸ் வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, நம்ம காலையில கலந்து வச்சது சாயங்காலம் கேக்குக்கு ரெடி பண்ணும்போது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிருக்கோம். ப்ரீ ஹீட் 5 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம இந்த கேக் டின்ல வந்து நம்ம எல்லாத்தையும் கேக் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா அந்த கேக் மிக்சர் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சரியா இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை கேக் மோல்ட்ல ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து டெக்கரேட் பண்ணலாம். நம்ம ஆல்மண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ண. ஸோ நம்ம தூக்கி அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சாச்சு. பாருங்க, இப்போ வந்து இதை 30 மினிட்ஸ்க்கு 180 டிகிரில வச்சிடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி இது செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நம்ம பண்ணதை விடவே. இப்போ நல்லாவே நல்லா க்ளீனாக வந்திருக்கு க்ளீன். ஸோ அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லபடியாக நம்ம வந்து கேக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் 2 கேக் ரெடி பண்ணேன். ஒன்று 8 இன்ச் கேக், இன்னொன்று 5 இன்ச் கேக். இப்போ கிறிஸ்மஸ் 12 o'clock ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து வெட்டிடலாம். டேடி தூங்கிட்டாரு. நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம். Happy Christmas. Happy birthday to Jesus. Happy birthday to you. கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஃப்ளஃபியாவும் இருக்கு. நல்லா ரவா நம்ம நல்லா குண்டு குண்டா உப்பி இருக்குது. நல்லா நம்ம நல்லா ஊற வச்ச முட்டையில் ஊற வச்சதுனால அது நல்லா இதுவாயிருக்கு. ஸோ நல்லா அந்த ரம்மில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் நல்லா சோக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா ஜெஸ்ஸி அம்மா வந்து கிறிஸ்மஸ் கொடுப்பாங்க பாரு, இந்த மாதிரி தான் இருக்கும். இது எத்தனையோ முறை பண்ண உடனே வரல, இந்த இடம் தான் கரெக்டாக வந்து இது